தம்பி அஸ்ரப், என்ன ஆச்சு? பாயோட வந்துக்கிறீங்க, ஆத்துக்கு போறீங்க? அடே தம்பி, ஆத்துக்கு போற நேரமா? ஊரெல்லாம் மலையாள வெள்ளத்தால தாண்டு போய் கிடக்குது. நான் வந்திக்கிறேன், ஆத்துக்கு போறேன்னு சொல்றா நீ. சரி, என்னத்துக்கு முசல்லா கொண்டு வந்தீங்க? ஏய், தொழணுமேடா, தொழுக முக்கியமே. உனக்கு தெரியாதா? சும்மாவே பள்ளிக்கு வர மாட்டீங்க, இதுக்குள்ள முசல்லா வேற. உன்னோட இதுக்கு பூர்வம் எனக்கு பேசலாம். கொஞ்சம் வாப்பா கொஞ்சம் கூப்பிடுவோண்ட. சரி சரி, கோவப்படாங்க, உள்ள வாங்க. வாப்பா கூப்பிடு, வாப்பா. வாப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜர். இருங்க ஹாஜர், இருங்க. என்ன செய்யறது? ரொம்ப சந்தோஷம் ஹாஜர். அதுவும் என்ன தேடி வந்துக்கிறீங்க. மேலே எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயமா வந்துக்கிறீங்க? எதுவும் பிரச்சனையா? சேஷம் ஒண்ணும் இல்லை தம்பி. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நான் எந்த காலத்திலும் உங்களோட வீட்டுக்கு வாழல. ஆனா உண்மையிலே நான் கொஞ்சம் பயந்தான் வந்தேன். என்ன சரி நீங்க ஏசிடுவீங்களோன்னு. ஏன்னு சொன்னா நான் உங்களை நிறைய தடவை உங்களோட முன்னேற்றத்தை தடுத்திக்கிறேன். நிறைய இடத்துல உங்களோட குறைகளை நான் பேசிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட உங்களை கேவலமா காய்ச்சிக்கிறேன். உங்களை பல தடவை உங்களோட முயற்சிகளை நான் தேவையில்லாம உங்களை குழப்பிக்கிறேன். பிஸ்னஸ் ரீதியா நீங்க ஒரு கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டீங்க கொள்ள எனக்கு கொஞ்சம் ஒரு பொறாமத்தனம் இருந்து தான். எல்லாத்தையும் மறந்து நீங்க என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டீங்க பாருங்க. அந்த பெருந்தன்மை நான் உண்மையிலே உங்களை நான் மனசார நான் நன்றி சொல்றேன் தம்பி. ஹாஜியார், இந்த உலகத்துல எல்லாருமே எல்லா வசதி படைச்சவங்களும் நம்மளுக்கு மேல ஒரு படி யாரும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது அது அவங்க தப்பில்லை. அது மனுஷன் இயல்பு தான். அது ஒரு ஜெலஸ் தான். ஆனால் நீங்க உணர்ந்துட்டீங்க பாருங்க, அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஹாஜியார். இன்னைக்கு நீங்க வரல அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் என் மையத்துக்கு சரி நீங்க வந்துப்பீங்க. கடைசியில நீங்க கண்கலங்கிறத விட இப்பவே வந்து நீங்க பேசுனீங்க பாருங்க, அந்த பெருந்தன்மனை பிடிச்சிருக்காரு.